வேதங்கள் பெயரால் உருவாக்கப்பட்ட சனாதன தர்மத்தின் பேதங்களை அகற்றுவதற்காக புத்தபிரானவர்கள் நடத்திய ஒரு முயற்சியின் விளைவாக மலர்ந்ததுதான் புத்த மதம். அதை மதம் என்று கூட சொல்வது தகாது. மதம் என்று சொன்னால் உலகத்தின் பல்வேறுபட்ட மதங்களுடைய உயிர் தலங்களாக இருப்பவை மூன்று: உலகம், உயிர், இறைவன். உலகம், உலகில் உள்ள உயிர்கள், இந்த உலகையும் உயிரையும் உருவாக்கிய இறைவன். இந்த மூன்று அடிப்படைகளின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற கட்டடம்தான் மதம். ஆனால் புத்த மதம் என்று சொல்லுகிற பொழுது இறைவனை பற்றி பேசாத மதம் அது, இறைவனை பற்றி சிந்திக்காத மதம் அது. எனவே இறைவனை பற்றி சிந்திக்காத போது அதை மதம் என்று சொல்வது சரியாக இருக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமணம், நாம் வைதிக மதம் சொல்லுகிற இறைவனை அது ஏற்றுக்கொள்வது கிடையாது. பௌத்தம் இன்று இந்து மதமாகவும் முன்பு வைதிக மதமாகவும் இருந்த இந்த மதம் சொல்லுகிற கடவுளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சார்வாகம் என்று புத்தருக்கு முன்னாலேயே ஒரு தத்துவம் இந்த மண்ணில் உருவெடுத்தது. சார்வாகம் என்றால் வேறொன்றுமில்லை, அதை உலகாயுதம் என்றும் சொல்லுவார்கள். மெட்டீரியலிசம் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்கிறோம். கடவுளை பற்றியே கவலைப்படாதது மட்டுமல்ல, கடவுளை மறுக்கிற ஒரு சித்தாந்தம் அது. என் கண் முன்னால் நான் எதை காணுகிறேனோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பிரத்யட்சம் என்பது ஒன்று. இந்த பிரத்யட்சம் என்கின்ற நிலைக்கு கொஞ்சம் அடுத்து போனால் அனுமானம் என்பது இரண்டு. அனுமானத்திற்கு பிறகு நாம் பார்த்தால் ஆப்த வாக்கியம் என்பது மூன்று. இந்த மூன்றும் மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த தேசத்தில் பல்வேறு தரிசனங்கள், பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு சமயங்கள் பரிணாமம் பெற்றன. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பிரத்யட்சம் என்று சொன்னால் நான் கண்ணால் எதை காணுகிறேனோ அதை மட்டும்தான் நம்புவேன். காணாததை யார் சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன். அதுதான் சார்வாகும். இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறானா, நீ பார்த்தாயா? எனக்கு அவனை உன்னால் காட்ட முடியுமா? நீ பார்க்கவில்லை அல்லவா? உன்னால் என்னிடம் காட்ட முடியாதல்லவா? அந்த இறைவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. இறைவன் என்கின்ற கருத்தேற்றத்தை ஒப்புக்கொள்ளாத, ஊழ்வினையை ஒப்புக்கொள்ளாத, மறுபிறப்பை ஒப்புக்கொள்ளாத, இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே இது ஒன்று மட்டும்தான் நித்தியமானது என்று மட்டும் நம்புகிற ஒரு தத்துவம் அது சார்வாகும். அதற்கு பிரத்யட்சம் மட்டும்தான் தேவை. பிரத்யட்சத்தோடு அனுமானத்தையும் சேர்த்து பார்ப்பது புத்த மதம். புத்தம் கண்ணால் காண்பது மட்டுமல்ல, கருத்தை அடிப்படையாக வைத்தும் சிலவற்றை நம்புவது. இது இப்படி இருக்கலாம். புகை வருகிறது என்று பார்க்கிற பொழுதே நெருப்பு அங்கே இருக்கிறது என்று அனுமானிப்பது. எனவே ஒன்றை வைத்து இன்னொன்றை அனுமானிப்பது, இந்த புகையை பார்த்துவிட்டு நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிப்பது, இந்த புகையை பார்த்த பின்னாலும் நெருப்பு என்ற ஒன்றே கிடையாது என்று மறுப்பதல்ல. புகையை பார்க்கிறேன், பிரத்யட்சமாக நான் பார்ப்பது வெறும் புகைதான், இந்த புகையை மட்டும்தான் நம்புவேன் என்று அடம்பிடிப்பது சார்வாகும். இந்த புகையை பார்த்தேன், இந்த புகை எங்கிருந்து வருகிறது? நெருப்பின் மூலமாகத்தான் இது வர வேண்டும், எனவே நெருப்பு அங்கே மறைந்திருக்கிறது என்று அனுமானத்தை சேர்த்து பார்ப்பது பௌத்தம். இன்னொன்று ஆப்த வாக்கியம் என்றால் வேறொன்றுமில்லை, வேத உபநிடத வாக்கியங்கள். நம்முடைய மூதாதையர்களுடைய பக்குவப்பட்ட சிந்தனையில் இருந்து வெளிப்பட்ட வேத வாக்கியங்கள் அனைத்தும் உண்மை. அவற்றை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லிவிட்டதா அது சரியாகத்தான் இருக்கும். உபநிடதம் உரைத்து விட்டதா அது உண்மையாகத்தான் இருக்கும்.
என்று ஏற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது நிலை, அதுதான் வைதீக மதம். அதுதான் நம்முடைய இந்து மதம். அது வைணவம் என்றாலும் சைவம் என்றாலும் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் இந்த இந்து மதம் என்பது பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம் ஆகிய மூன்றையும் கொண்டது. வெறும் பிரத்யட்சம், நான் பார்த்ததை மட்டும்தான் நம்புவேன் என்று பேசுகின்ற சார்வாகம் தனியானது. பிரத்யட்சத்தோடு அனுமானத்தையும் வைத்துக் கொண்டு பார்க்கிற பௌத்தம் குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். நேற்று சொன்னேன், சங்கரர் ஆத்மா குறித்து பேசுகிறார். ஆத்மா ஒன்றுதான் என்கிறார். அதற்கு பெயர் ஏகான்மவாதம் என்று பெயர். சங்கரருடைய அத்வைதம் சொல்லுகிற ஆன்மா ஒன்றுதான் என்கின்ற வாதம் ஏகான்மவாதம். ஒரே ஒரு ஆன்மா, இறைவன் ஒருவன்தான் ஆன்மா. நாம் அத்துணை பேரும் ஆன்மாக்கள் என்று சொன்னால் அது வெறும் மாயத் தோற்றம், அது அவித்தை. எனவே ஒன்றுதான் ஆன்மா என்று சொல்வது சங்கரருடைய அத்வைதம். இறைவன் ஒருவன்தான் ஆன்மா என்று சொல்வது. அதிலிருந்து மாறுபட்டு ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாக்களுக்குள்ளே அந்தர்யாமியாக வியாபித்திருப்பவன் இறைவன் என்று பல ஆன்மாக்களை பற்றி பேசுவது விசிஷ்டாத்வைதம், ராமானுஜரை நாம் பார்த்தோம். ஆனால் பௌத்தம் ஆன்மாவையே ஒப்புக்கொள்ளாத ஒன்று. ஒரு ஆன்மா இறைவன் என்று சொல்வது சங்கரர், ஒவ்வொன்றும் ஒரு ஆன்மா என்று பேசுபவர் ராமானுஜர். ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது என்று அழுத்தமாக சொன்னவர் புத்தர். புத்த மதத்திற்கும் ஆதிசங்கரர் உருவாக்கிய அத்வைதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனாலேதான் ராமானுஜர் ஆதிசங்கரருடைய இந்த அத்வைதத்தை மறுதலிக்க வருகிற பொழுது அத்வைதத்திற்கு ராமானுஜர் ஒரு பெயர் கொடுத்தார், பிரசன்ன பௌத்தம் என்றார். பிரசன்ன பௌத்தம் என்றால் ஒன்றுமில்லை, மாறுவேடம் பூண்டு வந்திருக்கிற பௌத்தம். புத்தர் எதை சொன்னாரோ அதைத்தான் இவரும் சொல்கிறார். ஆனால் இது மாறுவேடம் பூண்டு வந்து நிற்கிறார். இது பிரசன்ன பௌத்தம் என்று அதற்கு ஒரு பெயர். இப்பொழுது புத்தனுக்கு முன்னாலே இருந்த காலச்சூழலை நாம் பார்க்க வேண்டும். புத்தனை பற்றி எந்த காலத்திலும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சமயம் பௌத்தம் தான். அது இந்தியாவிலே பிறந்தது. நேபாளத்தின் அடிவாரத்திலே அது பிறந்தது என்றால் இந்தியாவிலே பிறந்தது. இந்தியாவிலே பிறந்தது ஜப்பான், இன்றைக்கு இருக்கிற ஜப்பான், இன்றைக்கு இருக்கிற கொரியா, இன்றைக்கு இருக்கிற சீனம், இன்றைக்கு இருக்கிற மங்கோலியா, இன்றைக்கு இருக்கிற பர்மா, கம்போடியா, தாய்லாந்து, இன்றைக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதி, இப்படி பல இடங்களிலும் பெருகியது. உலகத்தின் மிகப்பெரிய மதமாக அது உயர்ந்தது. ஆனால் உருவான இடத்தில் அது காணாமல் போனது. ஏன்? அதை நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தோன்றியது இங்கே, ஆனால் தோன்றிய இடத்தில் அது போற்றப்படவில்லையே, ஏன்? மற்றவர்கள் அதை ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டார்களே, ஏன்? அதை நாம் பார்க்க வேண்டும். புத்தன் வருவதற்கு முன்னால் வேதங்களும் உபநிடதங்களும் ஓங்கி வளர்ந்திருந்த காலம், வைதீக மதம் செழித்து படர்ந்திருந்த நேரம் அது. வேதங்களில் முதன்மையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்திலேதான் ஞான தேடல் தொடங்குகிறது. நாம் வேதங்களை சாதாரணமாக தள்ளிவிட முடியாது. உலகத்தின் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திப்பதற்கு முன்பே ஞான நிலையை அடைந்து ஞானத்தின் சிகரத்தை அடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் அதற்குள்ளே பார்க்கலாம், அந்த ரிக்வேதத்தில் இந்த ஞான தேடல் நடக்கிற இடத்தை 10வது பகுதியில் நீங்கள் பார்த்தால் வெறும் கேள்விகளாலே தான் அந்த வேள்வி நடந்திருக்கும், பதில் இருக்காதீங்க. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் பிறப்புக்கு முன்னாலே நடந்தது என்ன, இறப்புக்கு பின்னாலே வருவது என்ன
இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதை உருவாக்கியவன் என்ற ஒருவன் இருக்கிறானா, அப்படி இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான், இந்த உலகத்தை உருவாக்கியவன் உலகத்திற்கு வெளியே இருக்கிறானா அல்லது உலகத்திற்கு உள்ளேயே இருக்கிறானா, இப்படியெல்லாம் வெறும் கேள்விகளாலேயே ஒரு வேள்வியை ரிக்வேதம் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தேடல் தொடர்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது, அந்த தேடல் தொடர்கிறது. ஆனால் அந்த ரிக்வேதத்திலே தான் முதலாக இந்த வருணாசிரம தர்மம் என்கிற வித்து ஊன்றப்பட்டது. பிரம்மனுடைய ஒரு பெரிய ராட்சச வடிவமாக பிரம்மனை அது உருவாக்கி காட்டுகிறது. அந்த பிரம்மனுடைய தலையிலே இருந்து பிறந்தவன் தான் பிராமணன். அவன் அறிவு சார்ந்தவன். அந்த பிரம்மனுடைய தோள்களிலே இருந்து பிறந்தவன் தான் சத்திரியன். நாட்டை பகைவரிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய தோள் வலிமை பெற்றவன். அதனால் அவன் தோளிலே பிறந்தான். அதற்கு பிறகு தொடையிலே பிறந்தவன் வைசியன். பாதங்களிலே பிறந்தவன் தான் சூத்திரன். எனவே சூத்திரன் தான் கடைநிலையில் உள்ள இழிந்தவன். அவனுக்கு ஞானம் கிடையாது. அவனிடம் ஞானம் போதிக்கப்படலாகாது. வேதங்களும் உபநிடதங்களும் அவனுக்கு வழங்கப்படக்கூடாது என்ற இந்த வேதங்களினுடைய ஆணி வேர் ரிக்வேதத்திலே தான் இருக்கிறது. ரிக்வேதத்திலே இருந்து உபநிடதங்கள் வரையில் அது மெல்ல மெல்ல உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு உருவெடுத்த பல ஸ்மிருதிகள், புராணங்கள், பிரமாணங்கள், ஆரண்யகங்கள் அனைத்தும் இதனுடைய நிழலாக தொடர்கின்றன. அந்த நிலையில்தான் புத்தர் வருகிறார். புத்தம் சமயம் என்று பார்த்தால் அதனுடைய அடிப்படை ஆதார கொள்கைகள் என்று பார்த்தால் முதலில் கடவுளை ஏற்க மாட்டோம். புத்தம் கடவுளை ஏற்கவில்லை. இதுதான் முதல் உயிர்நிலை கொள்கை. ஆனால் நடந்த விபத்து என்ன தெரியுமா? கடவுளை ஏற்காத புத்தனை கடவுளாக்கியவன் நம்முடைய மண்ணிலே உள்ள மனிதர்கள். கடவுளை அவன் ஏற்கவில்லை, ஆனால் அவனையே கடவுளாக்கி விட்டார். அதிலும் இந்து மதம் என்ன செய்தது? அந்த பௌத்த சமயத்தை ஸ்வீகரித்துக் கொண்டது. பௌத்த சமயத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட இந்து சமயம் என்ன பண்ணது? புத்தனை அவதார புருஷனாக்கியது. புத்தனை விஷ்ணுவினுடைய அவதாரம் என்று சொல்லிவிட்டது. புத்தன் முடிந்து போனான் அத்தோடு. இந்த இந்து சமயம் எப்படி புத்த சமயத்தை ஜீரணித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தனையே விஷ்ணுவின் அவதாரம் என்று அது சொல்லிவிட்டது. புத்தனை புத்த சமயம் சார்ந்தவர்களே மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டாக பிரிந்த நிலையில் மகாயானம் என்பது முழுக்க முழுக்க புத்தனை கடவுளாகவே ஏற்றுக்கொண்டது. ஆனால் புத்த சமயத்தினுடைய அடிப்படை ஆதார கொள்கை, புத்தனுடைய ஆதார கொள்கை என்ன தெரியுமா? நம்பர் 1, கடவுள் என்கின்ற ஒன்றை ஏற்க முடியாது. ஏன் முடியாது? அறிவினுடைய சிகரத்திலே இருந்து சிந்தித்தவர் ஆதிசங்கரர் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த ஆதிசங்கரருக்கு முன்னாலே அறிவு கூர்மையோடு அனைத்தையும் பார்த்து அப்படி சிந்திக்க வேண்டும் என்று தொடங்கி வைத்தவர்களில் முக்கியமானவர் புத்தர். புத்த மதம் இருக்கிறதே, புத்த சமயத்தினுடைய சாரம் முழுவதையும் அவ்வளவு எளிதாக உங்களிடம் சேர்த்துவிட முடியாது. ரொம்ப கடினமான கருத்தேற்றம் கொண்டது. அது எல்லாவற்றையும் ஆய்வு ரீதியாக அலசி பார்த்திருப்பது. எனவே புத்தர் யோசிக்கிறார். யோசித்து விட்டு சொன்னார், கடவுளை நான் ஏற்க மாட்டேன். ஏன் என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்கிறார், கடவுளை நான் ஏற்றுக்கொண்டால் மனிதன் அவனுக்கு அவனே எஜமானன் என்ற தத்துவம் அடிபட்டு போகும். நீங்கள் பௌத்த சமயத்தை நான் ஏன் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால், என்னுடைய செயல்கள் தான் என்னை உருவாக்குகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதுதான் பௌத்தம். தானே தனக்கு நண்பனும் பகைவனும் திருமூலர் சொல்கிறாரே, அதுதான் பௌத்தம். எனவே புத்தன் என்ன சொல்கிறான்? மனிதனை உருவாக்குவது மனிதனுடைய எண்ணங்கள் தான், மனிதனுடைய செயல்கள் தான்.
அதனால்தான் புத்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லுகிற தம்ம பதத்தை நீங்கள் எடுத்தால், தம்ம பதத்தின் முதல் சூத்திரமே என்ன தெரியுமா? எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன. அந்த மனிதனின் எண்ணங்கள் தான் உலகை உருவாக்குகின்றது. இதுதான் புத்த மதத்தின் முதல் சூத்திரமே. எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன. நீங்கள் பைபிளை பிரியுங்கள். இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? விவிலியம் என்ன பேசுகிறது? as a man thinketh so is he. மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். as a man thinketh so is he. பைபிள் பேசுகிறதே அது புத்தம் பேசிய பேச்சு. உபநிடதத்திலேயே சொல்கிறேன், பிரகதாரண்ய உபநிடதத்தில் ஒரு சூத்திரம் சொல்கிறேன். நம் முன்னவர்கள் எப்படி சிந்தித்தால் என்பதற்கு சொல்கிறேன். எண்ணம் தான் மனிதனை உருவாக்கும் என்பதில் உபநிடதம் மாற்று கருத்துள்ளதில்லை. உபநிடதம் சொல்கிறது, தேஜோமயோ தேஜோமய, காமமயோ காமமய, குரோதமயோ குரோதமய, தர்மமயோ தர்மமயஸ். 4 வரிகளை நண்பர்களே கூடி சிந்திக்கிற நாம் அத்துணை பேரும் மறவாமல் மனதிலே பதிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? தேஜோமயோ தேஜோமய. ஒளியை பற்றி சிந்திப்பவன் ஒளிமயமாகிறான். காமமயோ காமமய, சதா சர்வ காலமும் காமம் பற்றியே, பெண்ணின்பம் பற்றியே, சிற்றின்பம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் காமுகனாகிறான். குரோதமயோ குரோதமய, எப்பொழுதும் வெறுப்பு நெருப்பிலேயே நீச்சல் பழகிக் கொண்டிருப்பவன், பொறாமையிலும் துவேஷத்திலும் கோபத்திலும் மட்டுமே குடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கோபியாகிறான். தர்மமயோ தர்மமயஸ். அறச்சிந்தனைகளோடு எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை வகுத்து கொண்டு அந்த வழியில் தொடர்ந்து நடக்கிறானோ அவன்தான் அறவானாகிறான், அவன்தான் தருமனாகிறான். நான் தருமனாவதும், நான் கோபியாவதும், நான் காமுகனாவதும், நான் ஒளிமயமாக என்னுடைய வாழ்வை உருவாக்கிக் கொள்வதும் என்னுடைய எண்ணங்களின் மூலமாகத்தான். அதனால் பௌத்தம் என்ன சொல்கிறது, புத்தன் என்ன சொல்கிறான்? மனிதன் உருவாகிறான் என்றால் மனிதனுடைய எண்ணங்களாலும் அவனுடைய செயல்களாலும் தான் உருவாகிறான். இங்கே இறைவனுக்கு வேலையே கிடையாது என்கிறான். இறைவனுக்கு வேலையே கிடையாது. இறைவன் இருக்கிறான், அவன்தான் மனிதனை படைத்தான். அவன் ஆட்டிவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ என்று நாம் சொல்லிவிட்டால் மனித முயற்சிக்கே இடம் கிடையாது. அது சோம்பேறிகளின் மடமாக இந்த உலகம் மாறி போகும். எனவே கடவுளை ஏற்க மாட்டேன். காணாத கடவுள். அதைத்தான் புத்தன் சொல்கிறான். நீங்கள் புத்தனுடைய நேர்மையை பார்க்க வேண்டும். கடவுள் இல்லை, கடவுளை பேசாதே என்றெல்லாம் இழித்தும் படித்தும் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? கடவுள் உண்டா, அதாவது விடை கிடைக்காத கேள்விகள் என்று புத்தனே சொல்கிறான். கடவுள் உண்டா ஒரு கேள்வி, அதற்கு விடை உண்டா? அப்படியானால் கடவுள் இல்லையா, அதற்கு விடை உண்டா? ஒரு கால் இருந்து விட்டால் கடவுள் உண்டா, கடவுள் இல்லையா? உலகம் அழியக்கூடியதா, உலகம் அழிவற்றதா? உலகம் முடியக்கூடியதா, உலகம் முடிவற்றதா? இறப்புக்கு பின்னாலே வாழ்க்கை உண்டா அல்லது இறப்புக்கு பின்னாலே வாழ்க்கை இல்லையா? இப்படி பல்வேறு கேள்விகளை அவன் போட்டு விடை கிடைக்காத கேள்விகளிலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. அதற்கு அழகான ஒரு ஓமை சொல்கிறார் புத்தர். ஒரு அம்பு பட்டு, மார்பிலே அம்பு பட்டு ஒருவன் விழுந்து கிடக்கிறான். ஐயோ இவன் மரணித்து விடுவானோ என்று அஞ்சுகிற நண்பர்கள் உடனடியாக அவனை கொண்டு போய் மருத்துவர் முன்னாலே படுக்க வைக்கிறார்கள். மருத்துவர் அந்த அம்பை எடுத்துவிட்டு ரணத்திற்கு மருந்து கொடுக்க முனைகிற பொழுது இவன் சொன்னான், அம்பின் மீது கை வைக்காதே. ஏனப்பா
இந்த அம்பை எய்தவன் யார்? அம்பை எய்தது ஆணா பெண்ணா? அம்பை எய்தது வாலிபனா வயோதிகனா? இந்த அம்பிலே விஷம் தோய்த்து எய்தினார்களா அல்லது விஷம் இல்லாமல் சாதாரணமாக எய்தினார்களா? இந்த அம்பை எனக்கு முன்னாலே இருந்து எய்தினானா அல்லது எங்கோ மறைந்திருந்து எய்தினானா? இவையெல்லாம் எனக்கு தெரிந்த பிறகுதான் இந்த அம்பை நீ எடுத்துவிட்டு சிகிச்சை செய்வதற்கு அனுமதிப்பேன் என்று சொன்னால் அவன் கதை முடிந்துவிடும். புத்தர் சொல்கிறார், அவன் செத்து போவான். அதுபோல் வாழ்க்கை உன் முன்னாலே விரிந்து கிடக்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தில் கடவுள் இருக்கிறானா? கடவுள் இல்லையா? பூமி அழியக்கூடியதா, பூமி அழிவற்றதா என்ற கேள்விகளில் நீ ஏன் காலம் கழிக்கிறாய்? அதனால் கடவுளை சிந்திக்காதே, மனிதா உன்னை சிந்தி. உன்னை உருவாக்குவது உன் செயல்கள். இது முதல் பிரமாணம், புத்த சமயத்தின் முதல் அடிப்படை கோட்பாடு. இரண்டாவது, எந்த நூலையும் கடவுள் படைத்ததாக ஒப்புக்கொள்ளாதே என்றார். எந்த நூலையும் கடவுள் படைத்ததாக ஒப்புக்கொள்ளாதே. குர்ஆனை இறைவன் கொடுத்தார், அப்படித்தானே சொல்கிறார்கள். இறைவன் இறை தூதர், கடைசி இறை தூதர் பெருமானார் வழியாக இறைவன் அருளியது. அதை நம்பினால்தான் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியும். பைபிள் கர்த்தர் சொன்னது, அது கடவுள் கொடுத்தது. அது ஓல்டு டெஸ்டமெண்டாக இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்டாக இருந்தாலும் சரி. வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட ஸ்ருதி என்பது வேறு, ஸ்மிருதி என்பது வேறு. ஸ்மிருதி மனிதனாலே தரப்பட்டது, சுருதி காற்றிலே வந்து கலந்து சேர்ந்தது. காற்றின் மூலமாக காதுகளில் வந்து சேர்ந்து அது வழி வழியாக கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அது இறைவன் கொடுத்தது என்று சமயங்கள் பேசுகிற பொழுது பௌத்தம் சொல்கிறது, கடவுள் ஒரு நூலை அருளினான் என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதே. ஏன்? நான் பௌத்தத்தை நேசிப்பதற்கு காரணம் அதுதான். வெறுமனே சொல்லிவிட்டு போய்விடவில்லை, அது ஒவ்வொன்றுக்கும் பதிலை தருவதற்கு முனைகிறது. ஏன் கடவுள் அருளியதாக நம்பக்கூடாது? அதற்கு புத்தர் சொல்கிறார், கடவுள் அருளியதாக நீ ஏற்றுக்கொண்டால் உன் அறிவுக்கும் உன் அனுபவத்திற்கும் வேலையே இல்லாமல் போய்விடும். வேதம் சொல்லிவிட்டது, வேதத்தின் மூலமாக இறைவன் சொல்லிவிட்டான், எனவே அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் வாழ்க்கை உனக்கு தருகிற அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாக நீ பெற்றிருக்கிற புதிய அறிவு, அதற்கு இடம் எங்கே? அதற்கு இடம் இருக்கிறதா? இன்னொன்று நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். மதம்தான், கடவுள்தான் இந்த நூலை கொடுத்தார் என்கிற பொழுது அந்த நூலில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றவே கூடாது என்று அந்த மதம் நினைக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்துவ சமயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்கிறது? பூமி தட்டை என்கிறது. நீங்கள் பைபிள் பார்த்தால் உலகம் தட்டை, பூமி தட்டை என்கிறது. ஆனால் கோபர்னிகஸ் உலகம் உருண்டை என்பதை அவன் கண்டுபிடித்தான். இந்த உலகம் உருண்டை என்று கோபர்னிகஸ் சொன்னதை ஆதாரபூர்வமாக கலீலியோ நிறுவ முயன்றார். உலகம் தட்டை என்று கடவுள் வழங்கிய பைபிள் சொல்கிற பொழுது உலகம் உருண்டை என்று சொல்வதற்கு இவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? கடவுள் சொன்னதை மறுத்தல்லவா இந்த மனிதன் சொல்லி இருக்கிறான். போப்பாண்டவர் ஆணையிட்டு என்ன நடந்தது? கலீலியோவை உயிரோடு தீ வைத்து கொளுத்தினார்கள். உயிரோடு எரிக்கப்பட்டான். ஏன்? பைபிள் சொன்னதற்கு மாறாக சொன்னான். ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லி இருக்கிறது? உலகம் உருண்டை என்பது கண்டுபிடிக்கப்பட்டு மேலே போய் பிடித்து படம் பிடித்தே காட்டிவிட்டான். யோசிக்க வேண்டும் நீங்கள். அதே போன்றுதான் கெப்லர் சொன்னான், பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றுவதில்லை. நீங்கள் பைபிள் என்ன சொல்கிறது? சூரியன் பூமியை சுற்றுகிறது. ஏனென்றால் மனிதன் வாழுகிற பூமி இது, இதைத்தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றும்.
பூமி சூரியனை சுற்றுகிறது என்பதற்கு மாறாக சூரியன் பூமியை சுற்றுகிறது என்றான். இல்லை இல்லை, பூமியை சூரியன் சுற்றுவதில்லை, சூரியனைத்தான் பூமி சுற்றுகிறது என்றான். அந்த கேப்லர் சொன்னதையும் நிறுவ முயன்றதனாலேதான் கலீலியோவை உயிரோடு கொளுத்தினார். நீ டார்வினை யோசியுங்கள். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையை கொண்டு வந்தான். ஆனால் நண்பர்களே, பல காலம் அவன் இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையை உருவாக்கி அதை வெளியே சொல்வதற்கே பயந்தான். சொன்னால் போப்பாண்டவர் கலீலியோவுக்கு கிடைத்ததுதான் தனக்கு கிடைக்கும் என்று தெரியும். அவனுக்கு பயந்தார்கள். கடைசி வரை சொல்வதற்கு பயந்தான். ஏன்? மனிதனை இறைவன் தன் சாயலாய் படைத்தான் என்றுதானே பைபிள் தொடங்குகிறது. அந்த மனிதன் குரங்கிலிருந்து உருவானான் என்று சொன்னால் வன் கடவுளை பழிக்கிறான், பைபிளை பழிக்கிறான் என்றாகும். அதனால் டார்வினுக்கு குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்கின்ற தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையை அவன் சொன்னதற்காக நண்பர்களே, தேவாலயத்தில் பகிரங்கமாக நின்று தான் எழுதியது தவறு என்று மன்னிப்பு கேட்க செய்தது மதம். உள்ளத்திற்குள்ளே தான் கண்டுபிடித்தது உண்மை என்று அறிந்தாலும் மதத்தின் செல்வாக்கு அவனை மண்டியிடச் செய்தது. நான் சொன்னது தவறுதான் என்றான். இதையெல்லாம் நாம் விரிவாக யோசிக்கிற பொழுது புத்தன் சொன்னதை நினைக்கிறோம். புத்தன் சொன்னான், உன் அறிவுக்கும் உன் அனுபவத்துக்கும் இடம் இருக்க வேண்டும். நேற்று சரி என்று நான் நினைத்தது இன்று என் அனுபவத்தில் விளைந்த அறிவினாலே அது தவறு என்று புரியலாம். தவறு என்று புரிகிற பொழுது சரி என்று சொல்லப்பட்டது தவறாகிற போது அதை திருத்திக் கொள்வதுதானே நல்லது. அதனால் இறைவன் வழங்கியதாக நினைக்காதே என்றார். மூன்றாவது மிக முக்கியமானது, ஆன்மா நிரந்தரமானது என்பதை ஏற்க மாட்டேன். இங்கேதான் புத்த சமயம் என்று சொன்னாலே புத்தன் சொன்னான் மிடில் பாத் என்றான், மத்திய வழி. ஏன் புத்த சமயம் மத்திய வழியை சொல்கிறது? ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது. சார்வாகம், நாத்திகவாதம், லோகாயதம் கிடையாது என்கிறது. ஆன்மாக்கள் இருப்பதாக சாதிப்பது இந்து மதம், வைதீக மதம். ஆன்மாக்கள் இருப்பதாக ஒன்று, ஆன்மாவே கிடையாது என்று இன்னொரு பக்கம். இங்கே புத்தன் என்ன இரண்டுக்கும் இடையே வருகிறான். ஆன்மா நிரந்தரமானது என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு அவன் காரணம் சொல்கிறான். நிரந்தரமானது என்ற ஒன்று இருந்தால் அது முக்தி அடைவதற்கு வழியே கிடையாது. ஆன்மா முக்தி அடைய வேண்டும் அல்லவா? ஆன்மா நிரந்தரமானது என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டால் முக்திக்கு இடமேது? புத்தன் கேட்கிறான். சிந்தனை வேண்டும், சிந்திக்க வேண்டும், புதிதாய் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற பொழுதுதான் நமக்கு பல உண்மைகள் புரிகின்றன. எனவே இந்த புத்தன் என்ன சொல்கிறான்? ஆன்மாவை பற்றி பேசுகிற பொழுது ஆன்மா கிடையாது என்றான். சரி, ஆன்மா கிடையாது என்றால் மறுபிறவி கிடையாதா? புத்தன் மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறான். சரி, ஆன்மா கிடையாது என்றால் வினை கொள்கை கிடையாதா? நல்வினை, தீவினை, ஊழ்வினை. புத்தன் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் அங்கேதான் பார்க்க வேண்டும். இந்து சமயம் சொல்லுகிற ஊழ்வினையை, இந்து சமயம் வற்புறுத்துகிற மறுபிறவியை சார்வாகம் ஏற்கவில்லை. ஆனால் சார்வாகம் போல் கடவுள் இல்லை என்று பேச வருகிற புத்தன், எந்த நூலும் கடவுளாலே படைக்கப்படவில்லை என்று சாதிக்க வருகிற புத்தன் இந்த இடத்தில் சார்வாகத்தின் பக்கம் நிற்கவில்லை, அவன் வைதீகத்தின் பக்கம் நின்று விடுகிறான். அதனால்தான் இரண்டுக்கும் நடுநிலையாக அவன் செல்கிறான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கிறது, அங்கே அவன் போகவில்லை. எல்லாவற்றிலும் நடுநிலையாக இருப்பதுதான் நல்லது, என்றால் சிக்கல் கிடையாது. அதனால் இவன் நடுநிலையாக ஒன்று எடுக்கிறான். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், மறுபிறப்பு என்பதை புத்தம் ஏற்றுக்கொள்கிறது, வினை கொள்கையை புத்தம் ஏற்றுக்கொள்கிறது. மறுபிறப்பையும் வினை கொள்கையும் ஏற்றுக்கொண்டால் ஆன்மாவை ஏற்றாக வேண்டும் அல்லவா? மனம் என்ற ஒன்று இருக்கிறது, நான் கவனிக்க வேண்டும். மனம் இருக்கிறது. நீ பிறப்பதற்கு முன்பும் உன் மனம் இருந்தது, நீ இறந்த பின்னாலும் உன் மனம் இருக்கிறது.
இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு முட்டாள், படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவுபூர்வமான குழந்தை பிறக்கிறதே. 5 வயதிலேயே ஒரு குழந்தை அற்புதமாக ஒரு இசை கலைஞனாக வளர முடியும். நாம் கண் முன்னால் பார்த்திருக்கிறோமே, மாண்டலின் சீனிவாசன் எத்தனையோ பேரை. இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது? ஒருமையுள் தாம் கற்ற கல்வி எருமையும் ஏமாப்புடைத்து என்று தானே வள்ளுவன் பேசுகிறான். ஒரு பிறவியில் பெற்ற அறிவு 7 பிறவிக்கும் தொடரும் என்று சொல்கிறானே. இது புத்தத்திற்கு பக்கத்திலே நிற்கிறது. புத்தன் என்ன சொல்கிறான்? மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அவன் நிற்கிற இடமே எது தெரியுமா? மனம். அந்த மனத்தில் உருவாகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் விளைவாக வருகிற செயல்கள். அவ்வளவுதான். நண்பர்களே, நீங்கள் கடவுளுக்காக கண்ணீர் விடவே வேண்டாம். பக்தனாக இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். கிருபானந்த வாரியார் ஒரு முறை சொன்னார், இந்த தேசத்தில் நான் பார்க்கிறேன், 50 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று தமிழ்நாட்டில் பார்க்கிற இடமெல்லாம் பக்தி வளர்ந்து விட்டது என்றார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். எவ்வளவு பெரிய முரண்பாடு அது! பக்தி வளர்கிறது என்று சொன்னால் பசுவின் பின்னாடி கன்று செல்வது போல், நான் செல்லுகிற பொழுது என் நிழல் என்னை தொடர்வது போல் ஒழுக்கம் தொடர வேண்டாமா? அதுதானே பக்தி, அதுதானே கடவுள் நெறி, அதுதானே சமயத்தின் முக்கியமான குறிக்கோள். ஒழுக்கம் குறைந்து விட்டது, பக்தி இருக்கிறது. சாக்ரட்டிஸ் அழகாக சொன்னான், நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ என்றான். நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ, நல்லறிவே நல்லொழுக்கம். அறிவு ஒருவனுக்கு இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அறிவு நல்லறிவில்லை. நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கமும் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் சிறந்த மனிதனை சமூகம் பார்க்க முடியும். அந்த நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் தருவதற்குத்தான் சமயம் உருவானது. அதில் எங்கோ இருக்கிற கடவுளை பற்றியெல்லாம் மற்ற மதங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த புத்தம் கடவுளை பற்றி கவலைப்படாமல் இந்த நல் அறிவு நல் ஒழுக்கம் என்ற இடத்திற்கு நேராக வந்து நின்று விடுகிறது. அதுதான் அதுதான் இந்த புத்த மதத்தின் சிறப்பு. ஆனால் அந்த புத்த மதம் இங்கே காணாமல் போனதற்கு அதுதான் காரணம். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கோட்பாடு என்பது ஒன்று, வழிபாடு என்பது இன்னொன்று. வெறும் கோட்பாடு சொல்வதானால் அது தத்துவம். வெறும் வழிபாடு அதை மட்டுமே பேசுவதானால் அது நம்பிக்கை, ஃபெய்த். அவ்வளவுதான். கோட்பாடும் வழிபாடும் கலக்கிற போதுதான் சமயம், மதம். நீங்கள் ஏன் இந்து சமயம் இன்றைக்கும் நிற்கிறது, கிறிஸ்துவ சமயம் இன்றைக்கும் நிற்கிறது, இஸ்லாம் இன்றைக்கும் நிற்கிறது? ஏன்? வெறும் கோட்பாடு மனிதனுக்கு நிறைவு தருவது கிடையாது. இந்த கோட்பாடோடு சேர்ந்து ஒரு வழிபாடு வேண்டும். அந்த வழிபாட்டுக்கு ஒரு கடவுள் வேண்டும். அவனுக்கு தாழ முடியாமல் என் நெஞ்சுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற சுமைகளை இறக்கி வைப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். அதனால்தான் கிறிஸ்துவ மதத்தில் கன்ஃபெஷன் வைத்திருக்கிறான். ரகசியமாக எவனுக்கும் தெரியாமல் உன் பாவங்களை பாதிரியாரிடம் கொண்டு வந்து கொட்டு. அவர் வேறு யாருக்கும் அதை சொல்ல மாட்டார். என்றால் அவர் கடவுளின் பிரதிநிதி. எதற்கு வைத்தான் அதை? இருதயத்தின் பாரம் ஏற ஏற மனிதன் இயங்கவே முடியாது. எனவே இருதய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை. அந்த பற்றுக்கோடு எது? அவன் இருக்கிற மதத்தில் பற்றுக்கோடு எது? இறைவன். இறைவா, உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன், நீதானடா என்னை நடத்த வேண்டும் என்று பேசுகிற பொழுது அவன் வாழ்க்கை, சிக்கல்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை அவனுக்குள்ளே சிக்கலற்று போய்விடுவது போல ஒரு தோற்றம் வருகிறது. உண்மை அதல்ல, ஆனால் தோற்றம் வருகிறது. அந்த தோற்றத்திற்கு தான் மனிதன் மயங்குகிறான். அந்த தோற்றத்திற்காகத்தான் ஒவ்வொரு கோவிலுக்கு முன்னாலும் போய் அவன் கைகூப்பி கண்ணீர் மல்க கடவுளுக்கு முன்னாலே நிற்கிறான். எனவே வெறும் கோட்பாடாக இருந்தால் அது மனித சமூகத்தில் காலம் காலமாக நிற்காது என்பதனால் தான் கடவுளை பற்றி பேசாமல் வெறும் அறிவையும் ஒழுக்கத்தையும் பேசுகிற கோட்பாடாக புத்தம் இருந்தது. புத்தன் சாகர வரையில்
அவன் செத்த பிறகு இந்த புத்தம் சேர்ந்து செத்துவிடும் என்று நினைத்தவர்கள் தான் புத்தனையே கடவுளாக்கி கோட்பாட்டையும் வழிபாட்டையும் ஒன்றாக்கி புத்தத்தை மதமாக மாற்றினார். அதுதான் அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டும். புத்தனை கடவுளாக மாற்றியதற்கு வேறொரு காரணம் இல்லை. கோட்பாடும் வழிபாடும் இணைகிற போதுதான் மனிதன் அதன் பின்னாலே நிற்பான். எனவே நண்பர்களே, ஆன்மாவை பற்றி பேசுகிற பொழுது ஆன்மாவை பற்றி கவலைப்படாதே. ஆன்மா என்ற ஒன்று இல்லை, மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மனம் உன் பிறப்புக்கு முன்னாலும் இருந்தது, நீ இறந்த பின்னாலும் அது இருக்கிறது. இந்த மனம் தானடா தொடர்கிறது என்று சொன்ன இந்த மனத்தை பற்றித்தான் பேசினார். அதற்கு பிறகு நாலாவது முக்கியமானது, வாழ்க்கை பிரவாகம் இந்த உடலுக்கு மட்டும் சம்பந்தம் உடையது என்பதை புத்தம் ஏற்கவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உடல் முடிகிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் செத்ததோடு இந்த உடல் முடிந்து விடுகிறது, இந்த வாழ்க்கை முடிந்து இல்லை. வாழ்க்கை என்பது பிரவாகம், பொங்கி பெருகி ஓடுகிற ஆறு. எனவே அந்த வாழ்க்கை பிரவாகம் இருக்கிறதே, அது இந்த உடலோடு முடிவது கிடையாது. இந்த உடல் முடிகிற பொழுதே அடுத்து இதனுடைய வாழ்க்கை வேறொரு வடிவத்தில் தொடர்கிறது. எனவே வாழ்க்கை என்பது பிரவாகம். ஒரு உடலோடு வாழ்க்கை பிரவாகம் முடிந்து விடுமானால் வினை விதி ஆகியவற்றிற்கு இடம் கிடையாது. எல்லாம் வினைப்படி நடந்தது, விதிப்படி நடந்தது எப்படி சொல்ல முடியும்? காரண காரிய விதிகளை நம்ப வேண்டும் என்றால் வாழ்க்கை பிரவாகம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இப்படியெல்லாம் புத்தம் புதிது புதிதாய் மனிதனை சிந்திக்க தூண்டியது. அதற்குத்தான் அவர்கள் 8-fold path, எண்வகை மார்க்கங்கள் என்று புத்தர் கொண்டு வந்தார். இந்த எண்வகை மார்க்கங்கள் என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் புத்தனை யோசியுங்கள். கடவுளை பற்றி நாம் யோசிப்பது பிறகு இருக்கட்டும், வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வது. புத்தன் என்ன செய்தான்? நாம் கொஞ்சம் புத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ளேயும் நுழைந்து பிறகு இந்த இடத்திற்கு வந்து முடித்து விடுவோம். புத்தன் சித்தார்த்தனாக பிறந்தான். பல பேர் போதிசத்துவர் புத்தர் இரண்டையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்வார். புத்தன் வேறு, போதிசத்துவன் வேறு. 3 படிநிலைகள் இருக்கின்றன. முதல் படிநிலை அர்ஹத். அந்த அர்ஹத் என்கின்ற படிநிலையை அடைந்த பிறகு அடுத்த இடம் போதிசத்துவன். போதிசத்துவனாக மாறிய பிறகு இறுதி நிலைதான் புத்தன். உன் வாழ்க்கையை நீ நடத்துகிற ஞான வேள்வியில் நீ ஒழுக்கம் சார்ந்து நடந்து கொண்டே இருக்கிற பொழுது முதலில் நீ அர்ஹத்தாக மாறுகிறாய். அதற்கு பிறகு இந்த காமம் குரோதம் போன்றவற்றையெல்லாம் நீ கழித்துக் கொண்டே வருகிற பொழுது போதிசத்துவனாகிறாய். போதிசத்துவ நிலையிலே அதற்கு பிறகு பூரண ஞானம் கனிந்து புத்தனாகிறாய் என்று சொல்ற. இந்த புத்தன் இவர்தான் முதலில் உருவான புத்தர் என்று புத்த சமயம் சொல்லவில்லை. இவருக்கு முன்னாலேயே பல புத்தர்கள் இருந்தார்கள். நீங்கள் சமண மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பல தீர்த்தங்கரர்கள் மகாவீரருக்கு முன்னாலேயே இருந்தார்கள். இவர் 24வது தீர்த்தங்கரர், இவர்தான் கடைசி தீர்த்தங்கரர் என்று முற்றுப்புள்ளி வைக்கிறான். நீங்கள் புத்த மதத்தை பார்த்தாலும் கூட இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும் சிறந்து அருள் கூர்ந்து திருவாய் மொழிந்த என்று மணிமேகலை பேசுகிறது. இறந்த காலத்து எண்ணில் புத்தர்கள், எண்ணற்ற புத்தர்கள் இவருக்கு முன்னாலே இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் என்ன சொல்கிறான்? புத்தனாவது உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும். சித்தார்த்தன் மட்டும் புத்தனாவது என்பதில்லை. இவனுக்கு முன்னாலும் பல பேர் புத்தர்கள் ஆனார்கள். நாமும் புத்தர்களாக முடியும். அதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நாம் அப்படியெல்லாம் முயற்சி மேற்கொண்டு விடுவோமா? மகாத்மா காந்தி ஆவதற்கே முதலில் நாம் தயார் கிடையாது. நாம் உடனே என்ன சொல்கிறோம்? இந்த மண்ணில் இப்படி ஒரு மனிதன் எலும்போடும் சதையோடும் வாழ்ந்தான் என்று சொன்னால் எவனும் நம்ப முடியாதபடி வாழ்ந்து விட்டு போனான் சொல்லி அவனுக்கு ஒரு படம் மாட்டி கடவுள் பூஜை நடக்கிற இடத்தில் அவனுக்கும் அதை கொண்டு போய் வைத்து விட்டு கையெடுத்து கும்பிடுவது, கதையை முடித்து விடுவோம். என்றால் மகாத்மாவாக வாழ்வது என்பது உன் தேவைகளை குறைத்துக் கொள்வது, இழப்புகளை சந்திப்பது.
எளிமையாக வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வது அது ஒரு தவம். அந்த தவத்தை மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. அதனால் அவனுக்கு ஒரு சட்டம் மாட்டி பூஜை அறையில் தொங்க விட்டு விடுகிறோம். அதனால் தான் புத்தர்கள் பெருகவில்லை. இன்னும் ஒரு புத்தனை பற்றித்தான் 2500 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். புத்தம் என்ன சொல்கிறது? புத்தனுக்கு முன்னாலேயே பல புத்தர்கள் இருந்தார்கள், நாமும் புத்தர்கள் ஆகலாம் என்று சொல்கிறான். 563 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு 563 சித்தார்த்தன் பிறந்து புத்தனானான் 80 வயதில் என்றால், அதற்கு பிறகு 2500 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் இன்னொரு புத்தனை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் வாலி கூட ஒரு அற்புதமான ஒரு புது கவிதை எழுதினான், மரங்கள் பேசிக் கொள்வது போல. நம்மை வைத்து பல சிலுவைகளை உருவாக்கிய மனிதர்கள் தம்மை வைத்து ஒரு இயேசுவை உருவாக்கவில்லையே ஏன்? மரத்தை வைத்து சிலுவைகளை உருவாக்குகிற மனிதன் தன்னை வைத்து ஒரு இயேசுவை உருவாக்க முடியவில்லை. காரணம், சிலுவை உருவாக்குவது எளிது, இயேசுவை உருவாக்குவது அரிது. ஒரு இயேசுவை பற்றி பேசுவது சுகம் நமக்கு, மகாத்மாவை பற்றி பேசுவது சுகம் நமக்கு. ஆனால் அப்படி வாழ வேண்டும் என்கிற பொழுது அது ஒரு தவமாயிற்றே, அது வேண்டாம் என்று கருது. எனவே நண்பர்களே, இந்த பௌத்தத்தில் பார்க்கிற பொழுது சித்தார்த்தன் பிறந்தான்.